ஓ ஓ ஓ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், கல்லடி உப்போடை நொச்சிமுனை ஸ்ரீ பேச்சம்மன் ஆலயத்தில் வருடாந்த அலங்கார உற்சவத்தில் கடைசி நாள் திருவிழாவில் ஒரு மிகவும் சிறப்பான சம்பவம் ஒன்று இருக்குது. அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மறக்காம வீடியோ வெயிட் பண்ணிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கு இங்கே மஞ்சள் அடித்து விளையாட்டு திருவிழா ஒன்று நடக்குது. அதை தான் நீங்கள் இப்போ கண்கூடா பார்த்து கொண்டீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு முட்டியை கொண்டு வச்சாலும் தெரியும் பொடியமாறு குமிஞ்சிட்டானு. ஸோ இன்றைக்கி என்ன திருவிழான்னு சொன்னால், கல்லடியில் மிகவும் ஸ்பெஷலாக ஒவ்வொரு வருடமும் இது இப்படி தான் திருவிழா நடக்கிறதா. நான் கேட்டு விசாரித்த டைமில் இறுதி நாள் திருவிழா முடிகிற டைமில் மஞ்சள் அடித்து எல்லாருமே மஞ்சள் அடித்து விளையாடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தர் மஞ்சள் இது கொண்டு போகிறான். ஸோ எல்லாருக்குமே மஞ்சள் அடித்து அவனோட சொந்தக்காரர்களோட ஜாலியாக விளையாடி பொடியமாறு அப்படி விளையாடி தனகி எல்லாம் ஃபன்னாக இருந்துச்சு. நானும் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் சாமி இப்போ வெளி ஊர்வலம் வர ரெடி ஆகிட்டு வந்து கொண்டு இருக்குது. ஸோ ஊர்வலம் வளைச்சி முடிய பூசை ஸ்டார்ட் ஆகிடும், பொங்க பானையும் வச்சிருவாங்க. ஸோ பொறுத்திருந்து வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஷேர் பண்ணுங்க. கல்லடியோ மட்டக்கிழப்போ இல்லை மட்டக்கிழப்புலேருந்து ஃபாரின்ல இருக்கிறார்களோ இல்லை தமிழ் ஹிந்து கல்ச்சரில் இருக்கிறார்கள் எல்லாரும் இப்படியான ஒரு நடைமுறை நம்மளோட கல்ச்சரில் இருக்குது, நம்மளோட சமூகத்தில் எப்படி இடம்பெறுது என்ற எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த சேனலுக்கு புதுசுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் இது போன்ற தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சுவாரஸ்யமாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அவருக்கு கோல்
பக்த அடியவர்களின் கவனத்திற்கு அம்பாளுடைய தயவு செய்து உங்களுடைய மஞ்சள் விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அம்பாளுக்குரிய பொங்கல் வேலைகள் தற்போது ஆரம்பமாக இருக்கின்ற காரணத்தினால் நிலைமையினை புரிந்து கொண்டு தயவு செய்து உங்களுடைய மஞ்சள் விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவன் இல்லைன்னு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு நூற்றுக்கணக்கான பக்த அடியார்கள், அதாவது அவங்களோட நேர்த்திக்கடனை நிறைவு செய்வதற்காக பொங்கப்பானை வச்சு தனித்தனியாக பொங்கி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கக்கூடிய இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
இங்கே வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு அம்மனுக்காக 3 பெரிய கிடாரம், அதாவது வெங்கல பானையில் வந்துட்டு பொங்கல் பொங்கினதையும் வழியாக காணக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு வழியாக காட்டியிருக்கிறேன். ஸோ இது போன்ற வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வெங்கல பானை பாருங்கள். ஸோ இது போன்ற நிறைய பானைகள் வச்சு பொங்கியிருந்தாங்க. ஒவ்வொன்றா வந்து கொண்டு இருக்குது. அவ்வளோ பெரிய பானைகள், ஒரு 7-8 பேர் ஏலாமல் கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வச்சாங்க. அவ்வளோ பெரிய பானை இதில் பொங்கியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இது. கல்லடி மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் கோயில். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் தான் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேருமுண்டு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வினு. மறக்காமல் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு என்னோட சேனல் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய். Oh.